மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்பவரமாகும். மணி 8ஆவது இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. காலேஜுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், அக்கறையே இவளுக்குலாம். நான் காலையில எழுந்து எல்லா வேலையும் முடிச்சு தோசை சுட்டு இன்னும் எழுந்திருக்கல. ஏய் ஏய் பிரியா, ஏந்திரு. மம்மி குட் மார்னிங் மம்மி. என்ன மணி 8ஆகுதுல்ல, சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டியா? காலேஜுக்கு போகணும், உனக்கு அக்கறையே இருக்காதா? சரி டைம் ஆகுது, நீ போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. நான் உனக்கு தோசை சுட்டு உனக்கு பிடிச்ச மல்லாட்ட பயிர் சட்னி வைக்கிறேன், புரியுதா? நைட்டு ஃபுல்லாக ஒரே ஒர்க்காக இருந்தது மம்மி, அதான் மம்மி ஏந்திருக்கவே முடியல. சரி நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுறேன், நீங்கள் தோசை சுட்டு சட்னி வைங்க. ஓகே சரிம்மா, நீ போமா. எங்க உன் தங்கச்சி ஏந்துட்டாளா இல்லையா? அவன் இன்னும் ஏந்திருக்கவே இல்லைம்மா. நைட்டு ஃபுல்லாக கேமை நல்லா பார்த்து பார்த்து அவனாடி இவனை பொடி அந்த கண்ணெடுத்து சுடு அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தாம்மா. என்னை தூங்கவே விடலம்மா அவன். அப்படியா? இதுதான் போன் தர மாட்டேன்னு சொன்னேன். வலுக்கட்டாயமா என் போனை பிடிங்கி போய் பார்த்து கேம் விளையாடி விளையாடி இதே மாதிரி மென்டல் டார்ச்சரா இருக்கிறாங்க. சரி நானே வரட்டும், கண்டிச்சு வைக்கிறேன். நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா போ. மௌலி எழுந்துரு, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல, எழுந்துரு சீக்கிரம். 5 மினிட்ஸ்க்கா. ஏய் ஆல்ரெடி 8:30 ஆயிடுச்சு, புரியுதா? 9 o'clock ஸ்கூல் உனக்கு. சீக்கிரம் எழுந்துரு, மணி ஆகுது பேரு, சீக்கிரம். அக்கா 5 மினிட்ஸ்க்கா. ஏய் மௌலி, ஏய் மணி ஆகுதுல. மம்மி நீங்களா? ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எழுப்பக்கூடாதா? போங்க மம்மி. உங்க அக்கா பாரு, நல்ல ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து இப்ப காலேஜ்ல நல்ல சீட் கிடைச்சு நல்லா படிச்சிட்டு இருக்கா. அடுத்தது அவ ஃபாரின்ல போய் செட்டில் ஆக போறா. நீ தான் இருக்கியே லாஸ்ட் ரேங்க் எடுக்கிறது, லாஸ்ட் தான் எல்லாத்துக்கிட்டையும். மம்மி பாவம் மம்மி மௌலி, அவளை எதுவும் பேசாதீங்க. சரி மௌலி நீ போய் ஸ்கூலுக்கு கிளம்பு, புரியுதா? நான் இட்டுட்டு போய் உன்னை விட்டுட்டு நான் காலேஜுக்கு போகிறேன். ஆமாம் இதேமாரி பவ்யமாக பேசி மம்மிக்கிட்ட ஃபஸ்ட்டு மார்க்கு நீ வாங்கிக்கிற. எப்பயுமே ஃபஸ்ட்டுன்னு உன்னை தூக்கி வச்சுட்டு என்னை லாஸ்ட்லேயே கொண்டாடுறாங்க. பாத்தியாடி, அப்பா கூட அவளோட குறுக்குத்தனம் முடியவே இல்லை. உன்னையே எப்ப பார்த்து ஏத்து ஏத்து பேசுறான். சரி போ, குளிச்சுட்டு வா போ. ஏண்டி மணியாவது இன்னுமா வரல மௌலி? ஏ மௌலி சீக்கிரம் வா, அக்கா உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாரு. மம்மி இருங்க மம்மி, பொறுமையாக வரட்டும், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, நான் போய் மேம்கிட்ட பேசிக்கிறேன். இது மாதிரி அவ எது தப்பு செஞ்சாலும் அவளை வந்து தட்டி கேட்காம நீ வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அதனால தான் உன்னோட பாசத்தினால தான் அவளை இவ்வளவு துடிச்சலா இருக்கிறா. ஃபர்ஸ்ட் உனக்கு ஒன்னு உதைக்கணும் ஒன்று. நான் ரெடி ஆகிட்டேன், நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா? சரி மௌலி உன்னை இட்டுமே நான் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே நான் காலேஜுக்கு போகிறேன், ஓகேவா? சரி கிளம்பி வா போகலாம். அம்மா என் செல்லம்மால, எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் பேடு வேணும், பென்னு வேணும், பென்சில் வேணும், அதுக்கப்புறம் எரேசர் வேணும், அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வேணும். ப்ளீஸ்மா ஒரு 500 காசு கொடுமா. ஓ எக்ஸாம் பேடு அது இதுன்னு வாங்குறதுக்கு உனக்கு 500 காசு வேணுமா? 10 நாளுக்கு முன்னாடி தான் நான் வாங்கி கொடுத்தேன். அது எங்க போச்சு? ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸாம் பேட் எடுத்து வந்து காட்டு, அதுக்கப்புறம் நான் வாங்கி தரேன், புரியுதா? நான் எது கேட்டாலும் வாங்கியே தரவே மாட்டேங்க. இதே அக்கா கேட்டதுன்னா பொசுக்குன்னு போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. போங்க, இனிமேல் உன்கிட்ட பேசவே மாட்டேன் போ. மௌலி நீ எது வேணாலும் நீ என்ன கேட்க வேண்டானே, நீ ஏன் மம்மியை கேட்குற? ஒழுங்கா வா, நான் உனக்கு ஷாப்பில் போய் வாங்கி கொடுக்குறேன். அவளுக்கு செல்லம் கொடுக்கறதுல நீ மட்டும்தான், புரியுதா? நீ செல்லம் கொடுத்து அவளை வந்து கெடுக்கிற. அம்மா போம்மா, என் தங்கச்சி இதுவும் செய்வேன் இதுக்கு மேலேயும் செய்வேன், போம்மா. ஹை ஜாலி, அக்கானா அக்கா தான். வா பிரியா நம்ம போகலாம். அக்கா என்ன ஐஸ்கிரீம் தானே எனக்கு வாங்கிட்டான்னு சொன்னேன், அதை விட்டுட்டு என்னை கோயிலுக்கு இட்டுட்டு வந்தியாக்கா? மௌலி அக்கா சொன்னா கேளு, இன்னைக்கு எனக்கு கோயிலுக்கு வரணும்னு தோணுச்சு, அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், புரியுதா? சரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு ஐஸ்கிரீம் கடையில் போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், ஓகே? நீ எனக்கு கண்டிப்பாக 2 ஐஸ்கிரீம் வாங்கி தரணும், ஓகே? சரி ஓகே, உனக்கு 2 ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஃபஸ்ட்டு வா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். என்ன வருண், பர்த்டே அதுவும் பார்ட்டி கொடுப்பேன்னு பார்த்தா எங்களுக்கு கோயிலுக்கிட்ட வந்து பஞ்சாமிரதம் வாங்கி கொடுக்குற. டேய் சும்மா இருடா, அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க, பேசாம இருடா, கோயில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். என்னங்க வாங்க போய் அர்ச்சனை ஒன்று பண்ணிட்டு வந்துடுவோம். சரி வாமா உள்ள போலாம். வாங்கோ வாங்கோ வாங்கோ. என்னடா இந்த ஐயரு இத்தனை வாங்க போடுறாரு? சுவாமிகள், இன்னைக்கு என் மகனுக்கு பிறந்த நாள்.
இதுக்கப்புறம் அவன் எடுத்தடி வைக்கிறதெல்லாம் வெற்றிகரமாக இருக்கணும். அவனுக்கு இந்த வருஷத்துலேருந்து பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கும். ஒரு அர்ச்சனை பண்ணுறங்க இரு. தம்பி உங்கள் பேர் என்ன, நட்சத்திரம் என்ன சொல்லுங்க. பேரு பிரியா, பரணி நட்சத்திரம். பிரியா நீயாம்மா? இருமா அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே அவங்க கூட ஒன்றுத்தையும் அர்ச்சனை பண்ணிடுறேன். அருண், நட்சத்திரம் சொல்லுடா, பேரை சொல்லுடா. மச்சான் பேரை சொல்லுடா, ஐயர் வெயிட் பண்றாரு. பிரியா பரணி நட்சத்திரம். என்னது பிரியாவா? டேய் அருண், என்னடா மாத்தி சொல்ற? அவங்க பேரு தான் பிரியா, உன் பேரும் நட்சத்திரத்தை சொல்லுடா. அருண் த சுவாதி நட்சத்திரம். என்ன பிள்ளையோ என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சரி நான் அர்ச்சனை பண்றேம்மா. பிரியா உன்னோட கூடயும் தாமா. சுக்லாம்பிரதம் விஷ்ணு சரஸ்வரம் சுவாக. அருண் சுவாதி நட்சத்திரம் சுக்லாம்பிரதம். பிரியா பரணி நட்சத்திரம் சுக்லாம்பிரதம் விஷ்ணு. பிரியா அந்தாம்மா கூட. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, நம்மளையே பார்க்கறான். சரி பார்ப்போம் யாருன்னு. டேய் மச்சான் அங்க பாடுறா, அந்த பாவாடை தாவணி உன்னையே பார்த்துட்டு நிக்குது. டேய் கம்முன்னு இருடா. நானும் அவளை தான் பார்க்குறேன். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவள் எந்த ஊடு, எந்த தெரு, எந்த அட்ரஸ்ஸு எல்லாத்தையும் விசாரித்து கொடுக்குற இன்னும் 1 மணி நேரத்தில். இல்லைன்னா உனக்கு பார்ட்டி கேன்சல்டா. டேய் மச்சான் என்னை மாமா வேலை பார்க்க சொல்லிட்டியாடா கடைசியா. அக்கா வாக்கா போலாம், மணியாவது. சும்மா இராண்டி வரேன். அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறா பாரு, பாவாடை தாவணி போட்டுக்கிட்டு. அவ்வளோ மாதிரியே ஒரு பொண்ணை நம்ம பையனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஏங்க, அவன் கல்யாண விஷயத்தை பற்றி நான் தான் யோசிக்கணும், நான் தான் முடிவெடுப்பேன். அவனுக்கு நல்ல ஒரு பெரிய பணக்கார இடமா பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைப்பனே. மச்சான் உங்க அம்மா அப்படி பேசுது, நீ இப்படி பார்க்குற. நடத்து. டேய் விக்கி, எங்க அருணை காணா? அவன் அம்மன் கோயிலை சுற்றி வர போயிருக்கான் ஆண்டி. எங்க ஆளை காணா? ஏய் பிரியா, நீ ஆளே சரியில்லையே கோயிலுக்கு வந்ததுலேருந்து. சும்மா இராண்டி வந்ததுலேருந்து நொய் கத்திக்கிட்டே இருக்க. உனக்கு போகும்போது 2 ஐஸ்கிரீம் கண்டிப்பாக நான் வாங்கித்தரேன். கொஞ்ச நாள் அமைதியா இரு. என்னமோ போ, அங்கே சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க, நான் போய் சாப்பிட போகிறேன். நீ இங்கே உக்காந்துரு. வரான். இந்த சைடு திரும்பிக்கிட்டோம். அவனா கூட்டா பேசுவோம், இல்லைன்னா பேச தேவையில்லை. ஹலோ டேய் கொஞ்சம் வேகமாக பேசுடா. ஹலோ ஹலோ எஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? ஏங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஏங்க இது தேவையில்லாத பேச்சு, வேற என்னங்க பேச போறீங்க? சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போகணும். ஏங்க உங்கள் பேர் பிரியாவா? ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும் என் பேர் பிரியான்னு? நீங்கள் தானே ஐயர்கிட்ட பிரியா பரணி நட்சத்திரம் சொன்னீங்க. ஓ, நான் மறந்துட்டேன், சாரி, கோச்சிக்காதீங்க. சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என் பேர் அருண். நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன். மாதம் 2 லட்ச ரூபா எனக்கு சம்பளம். ஏங்க இதை கேட்டு நான் என்னங்க பண்ண போறேன்? நீங்க வந்து என்கிட்ட சொல்றீங்க. பிரியா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஐ லவ் யூ. என்னது லவ் பண்றீங்களா? உங்களை முன்ன விட நான் பார்த்ததே இல்லை. இப்போ திடீர்னு வந்து இப்போதான் பார்த்தீங்க, அதுக்குள்ள லவ் பண்றீங்கன்னு சொல்றீங்க? ஏங்க உங்களை எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அதனால தாங்க டக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். ஐயோ, எனக்கு பயமா இருக்குது, நான் வீட்டுக்கு போறேன். பிரியா சொல்கிறது கேளுங்க. சரி லவ் பண்ணுறது அப்புறம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகலாமா? என்னது ஃப்ரெண்ட்ஷிப்பா? நீங்க யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. திடீர்னு லவ் பண்றேன்னு சொல்றீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றீங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. எங்க அப்பா அம்மா என்ன பேசுவாங்க. நான் வீட்டுக்கு போறேன். ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணான்னு சொல்கிறீங்க, லவ்வும் வேணான்னு சொல்கிறீங்க. நான் எப்படி தாங்க உங்ககிட்ட பேசுறது? நம்பர் கொடுத்தா பரவாயில்ல, கொடுப்பானா நான் தெரியலையே. டேய் மச்சான் நீங்கள் தான் இருக்கியா? நான் எல்லா டீட்டெயிலும் கண்டுபிடிச்சிட்டேன்டா. டீட்டெயிலா? என்ன டீட்டெயிலும் தெரியலையே. டேய் பேர் பிரியா, வயசு 21, மே 1ஆம் தேதி பர்த்டே. மயிலாப்பூரில் இருக்குது இவங்க வீடு. இவங்களுக்கு அப்பா அம்மா ஒரு தங்கச்சி இருக்காங்க. என்ன என் டீட்டெயில் ஃபுல்லாக கரெக்டாக சொல்கிறேனே. நம்பர் வந்து 1234568992. ஓகேடா மச்சி, சூப்பர்ரா. ஹலோ, என் டீட்டெயிலாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்கள் இதெல்லாம் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க.
பிரியா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால தான் உங்கள் டீட்டெயில் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டு வர சொன்னேன். உங்கள் ஃபோன் நம்பரும் தெரிஞ்சிச்சு. நைட்டு 9 மணிக்கு நான் கால் பண்ணுவேன். கண்டிப்பாக அட்டன் பண்ணுறீங்க. இல்லைன்னா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு உள்ளவே நான் வந்துடுவேன். ஏங்க நீங்க ஃபோன் பண்ணா நான் ஏங்க எடுக்கணும்? ஏன்னா உங்களை நான் லவ் பண்ணுறேன். அக்கா இவங்க யாரு? இவங்க கிட்ட ஏன் நீ பேசிட்டு இருக்க? வா நம்ம வீட்டுக்கு போலாம். மௌலி, நீ பிரியாவுடைய தங்கச்சியா? ஆமாங்க அங்கிள், நான் பிரியாவுடைய தங்கச்சி மௌலி, என் பேரு. நான் உங்கள் அக்காவுக்கு ஃப்ரெண்டு. அப்படியா? வாங்க வீட்டுக்கு. நான் வரேன் கண்டிப்பாக மறுபடி உங்கள் வீட்டுக்கு வருவேன் நான். இப்போ நீங்கள் போயிட்டு வாங்க. பாய். பிரியா 9 o'clock ஞாபகம் வச்சுக்கோ. அக்கா நான் முன்னாடியே போறேன், நீ பின்னாடி சீக்கிரம் வாக்கா. சரி போடி வரேன். என்னடா மச்சான் போயிட்டா? போட்டும் 9 மணிக்கு ஃபோன் பண்ண போகிறேன். எடுக்கிறாரோ இல்லையான்னு பார்ப்போம். மச்சி, சப்போஸ் அவள் எடுக்கலனா நீ என்ன பண்ணுவ மச்சி? அவள் காலேஜ் டீட்டெயில் ஏதாவது தெரியுமா உனக்கு? மச்சி, எனக்கு தெரியும். காலையில் 8:45க்கும் அவன் தங்கச்சி இட்டுக்கிட்டு அவள் வடபழனியில் இருக்கிற ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு காலேஜ், அந்த காலேஜுக்கு போயிடுவா போல். ஸ்கூட்டியில் தான் போகிறா. நாளைக்கு போய் பார்த்துருவோமா? நைட்டு 9 மணிக்கு ஃபோன் அடிப்பேன். எடுக்கலனா நாளைக்கு காலேஜுக்கு கண்டிப்பாக போகிறோம். ஓகே? என்ன மச்சி, வேலைக்கு போகாத நீ இந்த பொண்ணு பின்னாடியே சுத்தப்போறியா? ஆமாண்டா, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒய்ஃபு, அப்புறம் தான் லைஃபு. டேய் அருண், இங்க என்ன பண்ற? அம்மா ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான்மா கோயிலை சுற்றி பார்த்துட்டு இருக்கம்மா. சரி சரி இருக்கட்டும். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தேன். என் அண்ணன் பொண்ணு இருக்கா பாரு, நிம்மி, அவ்வளோதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். பணக்கார இடம், புரியுதா? மணி 8:55 ஆயிடுச்சு. அவன் கரெக்டாக 9 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னான். ஃபோன் பண்ணுவாங்களா? சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். அக்கா என்னக்கா குச்சு 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 குச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்கிற? தூங்குக்கா. இவ வேற ஒருத்தி. ப்ளூ கலரில் அருள்னு பேர் வருது. சரி கொஞ்சம் கலாய்ச்சி தான் பார்ப்போம். இங்கே பேசினா இவ எழுந்துருவா, நான் வெளியில் போய் உட்காந்து பேசுகிறேன். என்ன ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், என்ன பிரியா எடுக்கவே மாட்றா? ஓ நீங்கள் ஃபோன் பண்ணால் நாங்கள் டக்குன்னு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் எடுக்க மாட்டேன். இன்னொரு தடவை ஃபோன் பண்ணுங்க, அப்புறமேட்டு எடுக்கிறேன். சரி இன்னொரு தடவை ஃபோன் பண்ணுவோம். இப்போ நம்ம அட்டன் பண்ணுவோம். ஹலோ ஹலோ, யார் பேசுகிறீங்க? பிரியா, நான் தான் பேசுகிறேன். நான் தானே? என்ன அர்த்தம்? உங்கள் பேர் இல்லையா? நான் அருண் பேசுகிறேன் பிரியா. எந்த அருண்? இதுவரை நான் அருண் பேர் கேள்விப்பட்டதே இல்லையே. பிரியா, நம்ம கோயிலில் பேசுகிறோமே ஞாபகம் இருக்கா? 9 மணிக்கு உனக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அதான் உனக்கு கால் பண்ணுறேன். சரி அருண், எதுக்கு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க? பிரியா, உங்ககிட்ட பேசணும் போல் ஆசையாக இருந்தது. உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. கொஞ்ச நேரம் வெளியில் வரீங்களா? ஐயோ நான் வரமாட்டேன். ஆமாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க? பிரியா, நான் உங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் நிற்கிறேன். கொஞ்ச நேரம் வந்துட்டு போங்களாம், உங்களை பார்க்கணும் போல் இருக்குது. என்னை பார்க்கலாம் போல இருக்கலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் உங்கள் வருங்கால ஒய்ஃப் கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் நீ தான் என் வருங்கால ஒய்ஃபு, அப்புறம் நான் உன்கிட்ட தான் சொல்லணும். எனது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வந்தேன் பார்க்கணும் தோணுச்சு. வா வெளியில் கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிடுங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் நல்லா தூங்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சின்ன சத்தம் கேட்டால் கூட எழுந்துருவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் பிரியா, வா பிரியா. சரி வைங்க, இதோ வரேன். இவன் வேற ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்றான் வெளியில். போகலாமா வேணாமா? ஒரே குழப்பமாக இருக்குதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி போய் தான் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. வாங்க பிரியா. சொல்லுங்க, எதுக்கு என்ன கூட்டிங்க? ஒன்றும் இல்லை, இந்த கிஃப்ட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலாம் தான் நான் வந்தேன். என்னது கிஃப்டா? எனக்கு எதுக்கு நீங்கள் gift தரீங்க? எனக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால உங்களுக்கு gift தரலான்னு வந்தேன். என்னது பர்த்டேவா? சரி உங்கள் பர்த்டேக்கு எனக்கு ஏங்க gift தரீங்க? நான் தாங்க உங்களுக்கு விஷ் பண்ணணும், gift தரணும். புரிஞ்சா சரிதான். என்னது என்ன சொன்னீங்க? நான் ஷாப்பிங் போனேன், அப்போ ஒரு கிஃப்ட்டை பார்த்தேன். அந்த கிஃப்ட்டை பார்த்தோன்னே உன் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. டக்குன்னு என்ன பண்ணேன்னா அந்த கிஃப்ட்டை நான் பார்சல் பண்ணிட்டேன். நான் வாங்கி ஃபஸ்ட்டு உன்கிட்ட கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன்ட்டு இப்படி கிளம்பி வந்துட்டேன். கோச்சிக்காதீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளமாவது வாங்கிக்கிறீங்களா? ஹலோ,
gift வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு மண்ணாங்கட்டின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களா? ஒழுங்காக வீட்டுக்கு போயிடுங்க. எங்கள் அப்பா அம்மா வர்றதுக்குள்ள சீக்கிரம் போங்க. ப்ளீஸ் பிரியா, எனக்காக வாங்கிக்கோங்க பிரியா. இன்னைக்கு எனக்கு பர்த்டே இல்லை. பர்த்டே பாயை நோவடிக்காதீங்க பிரியா, ப்ளீஸ். ஹலோ, எங்கள் அப்பா அம்மா ஏந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அக்கம் பக்கம் வேற சும்மா இருக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? எங்கள் அப்பா அம்மாட்ட மாட்டி விட்டாங்கன்னா நான் காலேஜ் போகிறதுக்கு கூட கட் ஆகிடும். ஒழுங்காக சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புங்க, போங்க. என்ன பிரியா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ப்ளீஸ் பிரியா, எனக்காக வாங்கிக்கோங்க. ஐயோ, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் வேறு gift எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வாங்க வாங்கினா நான் எப்படிங்க வாங்குறது? சரி கொடுங்க. அப்பாடி, ஒரு வழியாக கிஃப்ட் வாங்கிறதுக்கு சம்மதிச்சிட்டா. அடுத்தது பேச்சு தான், ஜாலியாக பேச வேண்டியதுதான். இந்தாங்க பிரியா கிஃப்ட்டு. பார்க்குறான் பார், பார்வையாலே கொள்றான். ஃபஸ்ட்டு அந்த சைட் திரும்பிடுவோம். பிரியா, என்னை கல்யாணம் பண்ணிக்க பிரியா. ஐ லவ் யூ பிரியா. எப்போதான் உன் லவ் என்கிட்ட சொல்லுவ பிரியா? நீங்கள் டக்குன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு தான் பதில் சொல்ல முடியும். இன்னும் ஒரு மாதம் ஆனாலும் ஒரு வருஷம் ஆனாலும் நீ யோசிச்சே எனக்கு பதில் சொல்லு பிரியா. அதுவரையும் நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம் பிரியா, ப்ளீஸ் பிரியா. வேணா இப்படி பண்ணலாம், லவ்லாம் தூக்கி தூர போடுங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுவோம். எனக்கு உங்களை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களை லவ் பண்ணுறேன், இல்லைன்னா வெயிட் பண்ணுறோம். ஓகே? என்ன பிரியா இப்படி சொல்லிட்டீங்க? பிடிக்கலனா என்னை விட்டுடுவீங்களா? அட மடையா, உன்னை பிடிச்சதுனால தான்டா நான் உன் பின்னாடியே வரேன். இவனை கொஞ்ச நாள் அலைய வைக்கலாம் பார்த்தா ஒன்றும் ஒத்துக்க மாட்டான் போல. எப்படியாவது அலைய வைக்கணும் 2 மாதமாவது, அப்புறமா நம்ம லவ் சொல்ல வேண்டாம். என்ன பிரியா டக்கு டக்குன்னு அந்த சைடு திரும்பிக்கிற? எனக்கு இப்படி பதில் சொல்லு பிரியா. எனக்கு இன்னும் 10 டேஸில் பர்த்டே வருது. என் பர்த்டே அன்னைக்கு சொல்கிறேன். சரி, நீங்கள் கிளம்புங்க வீட்டுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது எனக்கு. ஹலோ, சீக்கிரம் கிளம்புங்க. எங்கள் அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும், புரியுதா? சீக்கிரம் கிளம்புங்க. பிரியா, இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கனே, உங்களை பார்க்கும்போதும் பேசும்போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரியா. ஐயோ, புரிஞ்சுக்குங்க, சீக்கிரம் போங்க. வெளியே போகுது, அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாம் என்ன பேசுவாங்க. சரி பிரியா, பாய். பாய் பாய். அப்பாடி, இவனை ஒரு வழியாக அனுப்பியாச்சு. சரி, உள்ளே போகும், யாருக்கும் தெரியாத. அப்பாடி, ஒரு வழியாக அவன் போயிட்டான். gift வேற கொடுத்துருக்கான். சரி, என்னதான் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போமா, இல்லை காலையில் பார்ப்போமா? சரி, இப்போயே பார்ப்போம். காலையில் மௌலி இருக்கா, அப்பா அம்மா இருக்காங்க, ஏதாவது சொல்லுவாங்க. இப்போயே பார்த்து வேலையை முடிச்சிடும். என்னவா இருக்கும்? சரி, ஓப்பன் பண்ணுவோம். வாவ், காஃபி கிளாஸு நல்லா தான் இருக்குது. அதுவும் எனக்கு பிடிச்ச ரெட் கலரில். அச்சோ, என்னது இது? என் ஃபோட்டோ அருண் ஃபோட்டோ இருக்குது. அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், என் சோலி முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு இதை மறைய வச்சாகணும் நம்ம. ஃபோனை வேற சைலண்டில் போட்டோம்ல, அருண் கால் பண்ணுறதே தெரிய மாட்டேங்குது. சரி, அட்டன் பண்ணுவோம். பிரியா, என் gift உனக்கு பிடிச்சிருக்கா பிரியா? gift வாங்கி கொடுத்தா சரிதான், ஆனால் உன் ஃபோட்டோ என் ஃபோட்டோ ஏன் அந்த காஃபி கிளாஸில் அட்டாச் பண்ணுறது? அந்த காஃபி கிளாஸ்க்கு அதுமாதிரி நான் தான் ரெடி பண்ண சொன்னேனே, சூப்பராக இருக்கும். ஐயோ, இந்த காஃபி கிளாஸை எங்கள் வீட்டில் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், என் சோழியே முடிஞ்சுது. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. பிரியா, அதை அப்படியே வச்சிரு. அதில் சுடுதண்ணி ஊற்றினாலோ இல்லை சுட சுட ஏதாவது காஃபியோ பாலோ அது மாதிரி ஊற்றினா தான் அந்த ஃபோட்டோவே தெரியும். அது வரையும் அந்த காஃபி கிளாஸில் நம்ம ஃபோட்டோ எதுவுமே தெரியவே தெரியாது. ஓ அப்படியா? சரி சரி சரி, இந்த காஃபி கிளாஸை மறைய வச்சிடுறேன். எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். என்ன பிரியா இப்படி சொல்கிற? அங்கிள் ஆன்ட்டி பார்க்கட்டுமே, அப்போ தான் அவங்க வந்து நம்ம மேரேஜுக்கு சம்மதிப்பாங்களே, புரியுதா? ஹலோ, நான் என்ன படிக்கணும், அடுத்தது நான் வேலைக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து கல்யாணமே பண்ணுவேன், புரியுதா? உங்கள் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது. பிரியா சொல்லு பிரியா, இப்போ எதை நான் லவ் பண்ணுறேன்னு? சே, இவன் வேற கேட்டுக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் இப்போ சொல்லவே கூடாது. சரி, இப்போ ஏதாவது சொல்லி சமாளிச்சிடும். அருண், நான் வந்து இன்னும் 2 மாதம் டைம் கேட்டிருக்கேன். நான் அப்புறமாட்டு சொல்கிறேன் மட்டும் பதில், புரியுதா? சரி பிரியா, நாளைக்கு காலேஜில் பார்ப்போம். என்னது காலேஜில் பார்ப்போமா? அதெல்லாம் முடியாது. நீ இப்போ உன் ஒர்க்கை பாரு, புரியுதா? காலேஜுக்கெலாம் வந்து என் மானத்தை வாங்கிடாத. என்ன பிரியா, உன்னை பார்க்காமலாம் என்னால் இருக்கவே முடியாது. காலேஜுக்கு கண்டிப்பாக வருவேன், புரியுதா? நீ பஸ்ஸில் தானே வருவ, அதுக்கு பதிலாக நீ என் கூட வண்டியில் வந்துடா.
உன்னை ட்ராப் பண்ணிட்டு நான் அப்படியே வேலைக்கு போயிடுறேன். ஐயோ நீங்கள் ஃபோனை வைங்க, நாளைக்கு காலேஜுக்கெலாம் வந்துடாதீங்க ப்ளீஸ். பாய், குட் நைட். பிரியா குட் நைட். ஆனால் காலையில் குட் மார்னிங் சொல்ல காலேஜுக்கு வந்துடுவேன். பாய். பரவாயில்ல, gift நல்லா தான் இருக்குது, நல்லா தான் செலெக்ஷன் பண்ணிருக்காப்புல. காலையில எங்க போலாம்? கோயிலுக்கு போலாமா, பீச்சுக்கு போலாமா, இல்ல ரெசார்ட்டுக்கு போலாமா? எங்க போலாம் தெரியலையே. இன்னைக்கு வேற தமிழ் புத்தாண்டு. சரி ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போவோம், அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது போவோம். ஆனா இன்னைக்கு லஞ்ச் செய்யவே தேவையில்ல, எங்கேயா ஹோட்டல்ல போய் சாப்பிடணும். என்னது ஹோட்டலா? அதானே பார்த்தேன், உங்களை எப்படி ஏற்படுத்துன்னு பார்த்தேன். ஹோட்டல்னு ஒரு பொய் சொன்னேன், 2 பேரும் டக்குன்னு ஏந்து வந்துட்டீங்க. சரி போய் குளிங்க, ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வருவோம், இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. என்னது நீ போய் சொன்னியா? போமா, இன்னைக்கு எனக்கு ஹோட்டல் தான் இட்டு போகணுமே. எங்களுக்கு வீட்டு சாப்பாடு எங்களுக்கு தேவையே இல்லை. போமா, அதெல்லாம் முடியாது, எங்களை ஹோட்டலுக்கு இட்டுமாம்மா ப்ளீஸ்மா. அம்மா டெய்லி நீ வைக்கிற அந்த சாம்பாரை சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே வாயே வெறுத்து போன மாதிரி இருக்குமா. ப்ளீஸ்மா எங்களுக்கு ஹோட்டல் இட்டுமாம்மா. சிக்கனு மட்டனு எல்லாம் சாப்பிட்ணும் ப்ளீஸ்மா. ஆமாடி, நாங்க செய்யற சாப்பாடு உங்களுக்குலாம் நாக்கு செத்து போய் தான் கிடக்கும். சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், நாள் என்ன எதுவும் கேட்கக்கூடாது, ஓகே? ஏ நாங்கள் போய் கிளம்புறோமே. இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம எவ்வளவுதான் சமைச்சு போட்டாலும் அதுங்க வாய் வெத்து போது சொல்லணும். ஆமா இருக்கும், நான் செய்யற சாப்பாடு எனக்கே பிடிக்க மாட்டேங்குது, அப்புறம் எப்படி அதுங்களுக்கு பிடிக்கும்? சரி இன்னைக்கு வெளியில போய் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம். பசங்களா சீக்கிரம் கிளம்புங்க, உடனே போகணும் பாரு. என்னது இன்னைக்கு சந்தோஷமா இருக்கலாம் பார்த்தா அதுக்குள்ள ஒரு போன் வருது பாரு. நான் இங்க சிரிச்சாவே மாமியாக்கா அங்க மூக்க வேர்த்துரும் போல, அதான் போன் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹலோ அத்தை, நல்லா இருக்கீங்களா அத்தை? காடு வாவானது, வீடு போனது, எப்படியோ இருக்கேன். சரி என் மகனும் என் பேத்தியோட எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா? இந்த கேள்விக்கு குசும்ப பாரு. போன் பண்றது எனக்கு, ஆனா மகனையும் பேத்தியும் தான் கேக்குது. நான் அது பேசிட்டு இருந்தேன், என்ன எப்படி இருக்குன்னு கேட்க கூட அது இல்ல. அதான் அம்மாவுக்கும் மாமியாருக்கும் உள்ள ஒரு குணமே. நாங்க எல்லாம் நல்லா இருக்கிறோம். என்ன அத்தை, உடம்புலாம் பரவாயில்லையா? சாப்பிட்டீங்களா? உடம்பு தான் ஒன்றும் சரியில்லை. சரி அதான் உங்கள் வீட்டுக்கு ஒரு 2 மாதம் தங்கிட்டு போகலான்னு வரேன். என்னடி நான் வரேன்னு சொன்னவனே பேச்சு முடிச்சக்கானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சரி வாங்க அத்தை, எப்ப வரீங்க? இப்போ வந்துட்டு தான் இருக்கோம், இன்னும் கொஞ்ச நாளில் ரீச் ஆகிடுவோம் வீட்டுக்கு. என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன்? ஐயோ அத்தை, இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு இல்ல, அதனால நாங்க கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டல் போயிட்டு வரலாம்னு இருக்கோம். சரி நீங்களும் வாங்க, நம்ம அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டல் போயிட்டு வந்துடலாம். ஏமா நீ பேசுறது போதும், என்கிட்ட கொடுமா, நான் அண்ணிக்கிட்ட பேசிக்கிறேன். அதானே கொஞ்சம் கூட பேச விட மாட்டியே, இந்த அப்படி நீயே பேசு. ஹலோ அண்ணி, நான் தான் சின்ன பொண்ணு பேசுகிறேன். ஐயோ காலைல ஷாக்குக்கு மேல ஷாக்கா இருக்குது. சரி பேசுவோம், இல்லைன்னா கோச்சுப்பா வேற நாசனா வச்சு. ஹலோ சின்ன பொண்ணு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் அண்ணி. இப்போ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மதியம் என்ன ஹோட்டலுக்கு போறீங்க? வெஜிடேரியன் ஹோட்டலா நான்வெஜ் ஹோட்டலா? அதானே இவளுக்கு தின்ற புத்தி தான் வரும். சரி சமாளிப்போம், இல்லைன்னா நம்மளையே நான்வெஜ் வாங்கி வீட்டில் செய்ய சொல்லுவா. இன்னைக்கு ஒரு நாளாக ஃப்ரீயா இருப்போம் நம்ம வீட்டில். வெஜிடேரியன் ஹோட்டல் தான்மா, இன்னைக்கு நியூ இயர்ல. ஐயோ அண்ணி, வருஷத்தில் முதல் நாள் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டாதான் வருஷம் ஃபுல்லாக நான்வெஜ்ஜாக சாப்பிட்லாம், புரியுதா? ஒழுங்காக நீங்கள் நான்வெஜ் ஹோட்டலுக்கு தான் போகிறோம், ரெடியாக இருங்க. நாங்கள் இன்னும் 2 மணி நேரத்தில் வீட்டுக்கு ரீச் ஆகிடுவோம். பாய். ஐயோ கடவுளே, இவ தின்றத்து கூட நானும் எதையும் பார்க்க மாட்டாளே. இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு தானே, நம்ம கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தானே போய் வெஜிடேரியன் ஹோட்டலில் சாப்பிடலாம்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஹோட்டலுக்கு போகணும்னு சொன்னது தப்பு. சே இன்னைக்கு எவ்வளோ பில்லு கிரியே போதோ. ஏ மௌலி, கொஞ்சம் கிட்ட வாயேன், நம்ம 2 பேர் சேர்ந்து ரீல்ஸ் எடுக்கலாமே. ஹை ரீல்ஸா? தோ வரேன். சரி ரீல்ஸ் எடுக்கலாமா? என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது பிடிக்காதான் நானும் பிடிப்பேன். ஐயோ போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஏமா என்னாச்சுமா திடீர்னு ஏமா போச்சு போச்சுன்னு கத்துற? நம்மளாம் இன்னைக்கு ஜாலியா கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டல் போயிட்டு வந்துடலாம் தானே பிளான் பண்ணோம். அதுக்குள்ள உங்க பாட்டிக்கு மூக்கு வேர்த்துரும் போல, உடனே ஊருக்கு கிளம்பி வருதான். பாட்டி தானம்மா, வரட்டுமா, பரவாயில்ல, 2 நாள் இருந்துட்டு உடனே கிளம்பிடுவாங்கம்மா. உங்க பாட்டியை கூட நான் சமாளிச்சிருவேன், ஆனா கூட உங்க அத்தை வரா, அவளை சமாளிக்கிறது தான் பெரிய விஷயமே. என்னது அத்தையா? ஐயோ அம்மா, அத்தை வந்ததுன்னா சும்மாவே இருக்காதும்மா. அந்த ட்ரெஸ் ஏன் இப்படி போடுற, இப்படி ஷாலை போட வேண்டானே, அப்படி தலை செய்ய வேண்டானே, ஃபோனில் யார் பேசுகிறா, உங்கள் அம்மா எங்கே நகை வச்சுருக்காங்க எல்லாத்தையும் நோண்டி நோண்டி திருவி என்ன விசாரிக்குமா. சிஐடி தாம்மா அது. சின்ன பொண்ணு வச்சிருக்க போல சிஐடி சகோதரான்னு வச்சிருக்கலாமா. இன்னைக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான்வெஜ் ஹோட்டலுக்கு தான் போறோம். சரி வாங்க போலாம். நான் அப்பவே சொன்னேன்ல,
நாக்கு செத்து போய் கிடக்குது. அதனால தான் நான்வெஜ் ஹோட்டலுக்கு கூப்பிட்டேனே. ஏ ஜாலி, அத்தை வரதுனால எனக்கு ஒரு ப்ளஸ்ஸு. உனக்கு தான் மௌலி, உங்க பாட்டி வந்தாலும் உங்க அத்தை வந்தாலும் ஜாலியா சந்தோஷமா இருப்பீங்க. ஐயோ, அருண் வேற ஃபோன் பண்ணுறான். இவங்க 2 பேரும் இருக்காங்க, பத்தாவதுக்கு பாட்டிலாம் வந்துட்டு இருக்காங்க. எப்படி பேச போகிறேனே தெரியலையே. சரி, ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்போம். அம்மா, என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க, நான் என்ன எதுன்னு கேட்டு வரேம்மா. சரி எனக்கு கிச்சன்ல வேலை இருக்குது. மௌலி என் கூட வந்து கொஞ்சம் அந்த பெரிக்கலாம் தள்ளுறியா? போம்மா, எனக்கே லீவ் விட்டுருக்காங்க. இப்போ தான் நானே ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா வீட்டு வேலை செய்ய சொல்கிறேன். லீவ் விட்டா உங்கள் தொலை தாங்காத எங்களுக்கு. ஜாமான் கழுவுறதும், துணி துவைக்கிறதும், பெருக்கி தலை சொல்கிறதும் இதே உங்களுக்கு குழப்பா போச்சு. பேசாமல் நான் கம்ப்யூட்டர் கிளாஸு, ஸ்விம்மிங் கிளாஸு அது மாதிரி எங்கேயா கிளம்பிடுறேன். அப்போயாவது சும்மா இருப்பீங்களான்னு பார்ப்போம். உங்களுக்கு சொல்லும் போதே வாயார நோவுது. டெய்லி நான் செய்யறேன், எனக்கு ஏதாவது ரெஸ்ட் கொடுக்குறீங்களா? சண்டே ஆனால் ரெஸ்ட் கொடுப்பீங்க பார்த்தா சண்டேவும் ரெஸ்ட் கொடுக்க மாட்டீங்க. அப்பதான் பின்னாடி வேலை அதிகமாக ஆகுது. என்னைக்கு தான் எங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்க போதோ. ஹலோ 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 பிரியா, நான் அருண் பேசுகிறேன். என்ன பண்ணுற? ஹலோ, எப்போ பாரு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் ஃபேமிலியில் தானே இருக்கேன். எங்கள் வீட்டில் என்ன நினைப்பாங்க எனக்கு அடிக்கடி ஃபோன் வந்தா? அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். எந்த நேரமும் உன்னை நினச்சிட்டு தான் இருக்கேன். அதனால் எப்போ தோணுதோ நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நீ அட்டன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதெல்லாம் முடியாது. சரி வை, நான் போகிறேன். என்ன மேடம் காலையில் கோச்சிக்கிறீங்க? சரி விடு, இன்னைக்கு தமிழ் நியூ இயராக இருக்குது. வாயன் 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஹலோ, நான் என் ஃபேமிலியோடு நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். அப்படியே ஏதாவது ஒரு ரெசார்ட்டுக்கு அது மாதிரி ஏதாவது போயிட்டு ஜாலியாக செலிப்ரேஷன் பண்ணிட்டு வரலான்னு இருக்கோம். ஓ அப்படியா? சரி, நான் சொல்கிற ரெசார்ட்டுக்கு போ. நான் பின்னாடியே என் ஃபேமிலி இட்டுட்டு வரேன். ஓகே, இன்னைக்கு 2 ஃபேமிலியை மீட் பண்ண வைக்கலாம். எங்கள் ஃபேமிலியை உங்கள் ஃபேமிலி கூட மீட் பண்ண வைக்கணும்? நாங்கள் அதெல்லாம் முடியாது. என்ன பேசுவாங்க எங்கள் அம்மா. பிரியா ப்ளீஸ் பிரியா, எனக்காக பிரியா. அந்த ரெசார்ட் தேவி இருக்குல்ல, அங்கே இட்டுட்டு வந்துடு. நம்ம 2 ஃபேமிலி ஒன்றா ஜாயின் பண்ணி இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நானும் உன்னை பார்த்த மாதிரி ஆகிடும்ல. சரி, மதியம் கரெக்டாக 1 மணிக்கு வந்துடுறேன். ஓகே, நீ உன் ஃபேமிலி இட்டு வந்துடு. ஆனால் சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் தான், லவ் கிவ்னு எதுவும் எனக்கு பின்னாடி சுற்றக்கூடாது. ஹே ஜாலி. சரி பிரியா, வைக்கிறேன். நான் போய் என் ஃபேமிலிக்கு ரெடி பண்ணுறேன். ஹே ஜாலி, இன்னைக்கு அருணை எப்படியா பார்த்தணும்னு நினச்சேன். இன்னைக்கு ரெசார்ட்டுக்கு வந்தாலும் பார்த்துட வேண்டியதுதான். சரி, 2 ஃபேமிலி எப்படி நம்ம மீட் பண்ண வைக்கிறது? சரி, இருக்கவே இருக்கு நம்ம சிஐடி சின்ன பொண்ணு. அதை வச்சு இன்னைக்கு ஏதாவது ஒரு கோல்மால் பண்ண வேண்டாம். பிரியா நல்லா இருக்கே பிரியா? பாட்டி வாங்க பாட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படியா இருக்கேன். சரி, எங்க உங்க அப்பாவும் உங்க அம்மாவும்? உள்ள இருக்காங்க பாட்டி. அத்தை நல்லா இருக்கீங்களா அத்தை? ஏ பிரியா, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது பிரியா? தலை மேலே எவ்வளோ வெயிட் வச்சிருக்கேன், கொஞ்சமாவது இறக்கி வைக்கணும்னு உனக்கு தெரியுதா? எப்பா பாரு நீ மாடி நின்றுக்கிட்டே தான் இருக்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஃபோனில் யார் பேசலாம்? ரொம்ப நிறைய பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ, வந்தவொடனே சிஐடி வேலையை ஆரம்பிச்சிட்டு. அத்தை, அது என் ஃப்ரெண்டு. ஏன் இப்போ ஃபோன் பண்ணோம்? அவள் நேரம் வீட்டில் தானே இருப்பா, எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணோம்? அத்தை, மதியம் வேற அம்மா நான்வெஜ் ஹோட்டலுக்கு இட்டு போகலான்னு சொன்னாங்க. சீக்கிரம் கிளம்புங்க. அந்த மொனா கடையில் சுட பிரியாணி சூப்பராக இருக்கும். அதுவும் தலப்பாக்கட்டி பிரியாணி அருமையாக இருக்கும். சீக்கிரம் வாங்க போகலாம். ஹை, தலப்பாக்கட்டி பிரியாணியா? ஜாலி. அத்தை வாங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏய் சின்ன பொண்ணு, என்ன தலையில மூட்டை வச்சுட்டு இருக்க? ரொம்ப வெயிட்டா இருக்கும். சீக்கிரம் கீழே இறக்கி வச்சிரு. இறக்கி வை தான் சொல்கிறீங்க. நான் ஏற்றிட்டேன், ஆனால் இறக்க தெரியவே இல்லை. சரி, எப்படியே கீழே தூக்கி போடுவோம். ஏம்மா, ஒரு கை பிடியாம்மா. அடே ஓடி போயிடு, தூக்கி என் காலை கீழே போட்டு தொங்கிடாத, புரியுதா? அண்ணி, காலை சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சீங்க? இப்போ ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா? ஒரே கொல்ல பசியாக இருக்குது, சாப்பிட போகிறேன். இல்ல சின்ன பொண்ணு, நான் இன்னைக்கு சாப்பாடே செய்யவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா மதியம் எல்லாம் ஹோட்டலுக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். சரி வா, லக்கேஜ் வச்சுட்டு ஹோட்டல் கிளம்பலாம். சோத்து மூட்டை, அந்த மூட்டை இறக்கி வை. சோத்து மூட்டை. ஐயோ, இந்த கிழவி வேற சும்மாவே சொல்கிறது கேட்கவே மாட்டேங்குது. இப்போ வர மோகம் வீட்டுக்கு வந்துருக்குதா, இதுக்கப்புறம் இதை பிடிக்கவே முடியாது. சரி, மூட்டை இறக்கிட்டு நானும் சோறு சாப்பிட கிளம்பிடுவோம். அப்பாடி, எனக்கெல்லாம் இருக்கிற பாரமே குறைஞ்சி போச்சு. சரி வாங்க, ஆட்டோ சொல்லிட்டேன், ஆட்டோல கிளம்பிடலாம்.